la. Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆமாம், இல்லை பாட்டு வந்து பழைய இதெல்லாம் வேறு, இப்போ இருக்கிறது பாட்டு ரெண்டுமே நல்லா இருக்குது. ரெண்டு பாட்டு நல்லா இருக்குது சார். நடிப்பு நல்லா இருக்குது, ஸ்டோரி நல்லா இருக்குது. கதை எல்லாம் சொல்கிறது நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்ச படம் இது, விரும்பி பார்க்குற படம். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா பண்ணிக்கிறார். நல்லா தான் இருக்கும், ஃபேஸ் மட்டும் மாறி இருக்கு, அதுதான். அதான் ஒரு ஃபேமிலியில் அவங்க ஒரு பொண்ணை அவங்க ரொம்ப பாசமாக வளர்த்து அவர் படிக்க வச்சார். அதை அவங்க தப்பான வழியில் அதை சாவடிச்சிட்டாங்க. அதை அவர் கண்டுபிடிக்கிறார். நல்லா இருக்கு. யோகி பாபு கொஞ்சம் காமெடியாக ஒரு சீனில் ஃபேமிலியோட பார்க்கலாம், தாராளமாக போகலாம். அருமையாக இருக்குது சார், ரொம்ப அருமையாக இருக்குது. மோகன் சாருக்கு ஒரு கம்பேக், சரியா நல்லா அருமையாக பண்ணியிருக்கு. அதே இளமையாக இருக்கார், அதே மோகனை திரும்ப பார்க்க முடியுது. எந்த வித்தியாசமும் தெரியல. நடிப்பும் அருமையாக இருக்குது. இது ஒரு மாறுபட்ட வித்தியாசமாக நடிச்சிருக்காரு. ஒரு பாதிக்கப்பட்ட அப்பாவும் நடிச்சிருக்காரு. கதை வந்து போலி மருத்துவத்தை பற்றி, போலி மெடிசனை பற்றி. போலி மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ மக்களை தாக்கத்தை ஏற்படுத்துது, நம்மளை அறியாமலே நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ சீரழியுது இவங்களாலன்றதை பற்றி பண்ணியிருக்காங்க. ஆமாம், அருமையாக இருக்குது. கம்பேக் படம் மாதிரி இருக்குது. இன்னும் எதிர்பார்க்கலாம். இன்னும் அடுத்தடுத்த படங்கள்லாம் இருக்கிற அவருக்கு நம்ம எதிர்பார்க்குற ரொமான்டிக் மோகனை கூட திரும்ப எதிர்பார்க்கலாம். ஆமாம், இதில் மகளேன்ற ஒரு பாட்டு அருமையாக இருக்குது. மற்ற பாட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த புது மியூசிக் டைரக்டர் அர்வின் ஒருத்தர் பண்ணியிருக்கார் போல், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். ரொம்ப அருமையாக இருக்குது சார், ரொம்ப அருமையாக இருக்குது. எதுவுமே குறை சொல்ல முடியாது. 2.5 மணி நேரம் புது கம்பேக் பண்ணியிருக்கார் மோகன். ஸோ அருமையாக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்துச்சுண்ணா, மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு, எமோஷனல் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு, எடிட்டிங்லாம். இல்லை அந்த அது வந்து லைக் லவ்வில் தானே இருப்பார் அந்த. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக ஆக்ஷனு அந்த மாதிரி இருக்குது இந்த படம். ரொம்ப ட்ரெமெண்டஸாக இருந்தது சார். ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கு. இந்த ஏஜ்லேயும் அவர் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக அப்பா பொண்ணோட பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஆமாம், இது நல்லா இருந்தது. இந்த ஃபேஸும் அவருக்கு நல்லா இருக்குது, அப்பா பொண்ணு. பழைய மோகன் படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஸ்டோரி இந்த படத்தில் வந்துருக்குதா, எப்படி பண்ணியிருக்காரு? இது டோட்டலாகவே வேறு, அப்பா பொண்ணு அந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்டோரி தான். அது நல்லாயிருக்கு, சீரியஸாக பார்க்கலாம். மெயினாக அப்பா பொண்ணு அவங்க பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குப்பா, படம் அருமையாக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து படம் முடிகிற வரைக்கும் நல்லா விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது, மகளே சாங் நல்லா இருக்குது. இது வேறு மோகனை பார்க்கலாம், ஆக்ஷன் மோகன் சார் பார்க்கலாம். இதில் கிளைமேக்ஸ் வந்து யாருமே எதிர்பார்க்காத கிளைமேக்ஸு. படம் சூப்பராக இருக்குது. பழைய மோகன் நம்ம பார்த்துருப்போம். அது வந்து ஜாலியான மோகன். இதில் வந்து படம் ஃபுல்லுமே ஜாலியாகவும் இருக்கிறாரு. படம் ஃபுல்லுமே வந்து பயங்கர விறுவிறுப்பாக இருக்குது. வேறு மோகன் சார் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது, கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது, பாட்டு சூப்பராக இருக்குது. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள், படம் அருமையாக இருக்குது. ஆக்ஷனில் மோகன் சார் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. ஆனால் இது வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு. இவ்வளோ நாள் அவர் வெயிட் பண்ணினதில் இது வேறு லெவல் பண்ணியிருக்கிறாரு. சூப்பராக இருக்குது. படம் நல்லா வந்திருக்குது, படம் நல்லா வரும். பழைய மோகன் சாரை இந்த படத்தில் பார்க்க முடியுதா? பழைய மோகன் சார் அது வேறு, இது வேறு. அந்த மோகன் சாரே வேறு, இந்த மோகன் சாரே வேறு. ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் வேறு லெவலில் இருக்கிறாரு. படம் நல்லா இருக்கு. யோகி பாபு எப்படி பண்ணியிருக்காரு? யோகி பாபு நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவர் 2-3 சீனுக்கு தான் வராரு, அவர் ஒரு அளவுக்கு தான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் மோகன் சார் நீங்கள் வேறு மோகன் சார் பார்க்கலாம். கிளைமேக்ஸ் செமையாக இருக்குது, படம் ஃபுல்லாக விறுவிறுப்பாக இருக்குது. எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இந்த சென்டிமெண்ட் சீனு ஒரு மகளுக்கும் ஒரு தந்தைக்கும் உள்ள கனெக்ட். அதனால் கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகும். அவர் பண்ணியிருக்கிறது இந்த 20 இயர்ஸ் கழிச்சு கரெக்டாக ஒரு சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்து நல்லா பண்ணியிருக்கார். ஒரு ஹீரோவாக இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காரு. இனி நெக்ஸ்ட் படம்லாம் ஹீரோ பண்ணணுமா நாங்கள் கேட்டுக்கிறோம். ஹீரோவாக பண்ணி ஆகணும். பழைய மோகன் சாருக்கு இதுக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி மோகன் சார் தான். ரொம்ப அழகாக இருக்கார், நல்லா இருக்கார். நிறைய படம் நடிக்கணும்னு கேட்டுக்கிறோம். நம்ம வந்து நம்மளுடைய பெண்கள் நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிற கருத்தை சொல்லக்கூடிய ஒரு நல்ல படமாக அமைச்சிருக்காங்க. கதை ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப கிளியராக இருக்குது. கன்ஃபியூஷன் எதுவும் இல்லை. இந்த சீனுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, அது என்ன ஆச்சுன்னு கேட்குற மாதிரி இல்லை. நல்லா பண்ணியிருக்காங்க. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம்.
இதில் டபுள் மீனிங் வசனம், டபுள் மீனிங் பாட்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. முகம் சொல்லிக்கிற மாதிரி காட்சிகள் எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஐ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் டு மோகன் சார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது இந்த படத்துக்கு வேணுங்கிற அவருடைய கேரக்டரை கிளியராக பண்ணியிருக்காரு. ஹீரோயிசம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கிளியராக பண்ணியிருக்காரு. அதுதான் பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன். அது இந்த மாதிரி இது பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன். இவர் வந்து இது வரைக்கும் நம்ம லவர் பாயாக பார்த்துருக்கோம், சாஃப்ட் ஹீரோவாக பார்த்துருக்கோம். சில படங்களில் முன்னாடி பண்ணியிருக்காரு. இப்போ 100வது நாள் அது மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்தில் வந்து டைரெக்டாகவே ஆக்ஷன் ஹீரோவாக வந்திருக்கிறது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்பா மகளுக்கான பாசத்தை ரொம்ப கிளியராக அவருடைய ஆக்ஷன்லேயும் சரி முகபாவத்துலேயும் சரி வெளிப்படுத்தியிருக்காரு. நல்ல படம், பார்க்க வேண்டிய படம். நல்லா இருந்துச்சு. ஆமாம், நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவர் வந்து அப்பா சென்டிமெண்ட்டில் வந்து நடிச்சிருக்காரு. ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் தான். அதே மாதிரி இந்த வேர்ல்டில் வந்து மாத்திரை கூட ஃபேக்காக இருக்குது. அதான் கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. 18 வருஷம் முன்னாடி 16-17 வருஷம் முன்னாடி மோகன் சார் பார்த்தது. மோகன் சார் வந்து கொஞ்சம் வயசு அதிகமானாலும் எங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் வயசு மாதிரி தான் இருக்கார். மௌனராகம் படம்லாம் மௌனராகம் மோகன் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா நாங்கள் ரசிகர்கள். நாங்கள் அவர் எவ்வளோ வயசானாலும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆமாம், எங்களுக்கு மோகன் அன்றைக்கி வந்து லவ் சாங்கு, லவ் படம் அதுதான். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம் நடிச்சிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. அவருக்கு இன்னும் நிறைய படங்கள் வரணும், அவர் நிறைய நடிக்கணும். இந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து பார்க்கணும். சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் ஹீரோவா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. சண்டைலாம் பயங்கரமாக இருக்குது. அவர் எப்போவுமே வந்து காதல் மன்னனாக தான் ஓடிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ சண்டை அதிலலாம் அவ்வளோ சண்டை இருக்காது. இது பார்த்திங்கன்னா வெறும் ஃபைட்டு. ஏன்னு சொன்னால் பொண்ணை மாதிரி எத்தனை பேர் வந்து பாதிச்சிருக்காங்க. அதனால் யாருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பொது வாழ்க்கையில் அவர் இறங்கி எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லி பண்ணார். ஃபைட்லாம் பயங்கரமாக அந்த இடி மாதிரி இருந்தது. மோகன் சாருக்காக ஃபஸ்ட் ஷோ படம் பார்க்க வந்திருக்கீங்க. என்ன காரணம்? நாங்கள்லாம் வந்து சின்னதுலேயே மோகன் அவர் பார்த்துட்டு தானே அவரோட சாங்ஸ் கேட்டு தான் வளர்ந்துருப்போம். ஸோ அதான் கனெக்டிவிட்டி. அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து நான் இங்கே படம் பார்க்க வந்துடுறேன். முக்கியமாக லேடிஸ் தான் படத்துக்கு அதிகமாக பார்க்க வந்துருக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் மோகன் சார் ஃபேன் எனக்கு தெரியும். அங்கே நிற்கிறாங்க. மோகன் சாரை ஒரு பழைய மோகன் சாருக்கும் இப்போ இருக்க மோகன் சாருக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? தாடி தான். ஓகே ஓகே. ஏன்னா அதுதான் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சது. மற்றபடி ஆக்டிங் அவரோட எல்லாமே எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா மோகனோட ஃபேன் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி தான் நம்ம இருப்போம். ஸோ அவரை எப்படினாலும் பார்த்துட்டே இருப்போம்ல, அப்படி தான். பழைய மோகனை பார்த்து ரொம்ப ரசிச்சிருப்பீங்க. இப்போ இருக்க மோகனை ஸ்க்ரீனில் பார்த்து ரசிக்கும் போது எப்படி இருந்துச்சு? மெச்சூர்டாக இருக்கார். அதாவது அந்த ஒரு நம்மளும் மெச்சூர்டாக ஆகிட்டோம். ஸோ அந்த ஃபீல்டில் தான் பார்த்தோம். படம் சூப்பராக இருந்துச்சு சார். செம்மையாக இது சார் மோகன் சார் நடிச்சது ரொம்ப சூப்பராக ஹிட்டு. சாங்கு அவங்க அப்பா பொண்ணு கதை செம்மையாக இருக்குது. பழைய மோகன் சார் மாதிரியே இப்போ இருக்காது. கொஞ்சம் கூட மாற்றம் தெரியல. அதே இது செம்மைய சாங்லாம் நல்லா இருக்கு. அப்பா பொண்ணு சார் அந்த டேப்லெட் கண்டுபிடிச்சி இது பண்ணி மக்களுக்கு இது பண்ணுறது அதுவும் நல்லா சார். ஆர்சிசின்னு செம்மையாக இருந்தது.